தினமுமே காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மட்டுமே 7 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க. ஒவ்வொரு மூட்டுகள்லையுமே ஏற்படக்கூடிய வலி, அதாவது முட்டி வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, இதை எல்லாத்தையுமே சரி செய்து எலும்பு தேய்மானத்தையும் சரி செய்து எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருந்தாலும் இந்த ரெமெடியை தாராளமா ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பொதுவாகவே இப்ப மாறி வரும் நாகரிக உலகத்துல நிறைய கண்ட உணவுகளை எடுக்கிறதுனால கால்சியம் குறைபாடு பிரச்சனையால அவஸ்தைப்படுறோம். இதனால நாளடைவில் எலும்பு தேய்மானம், எலும்பு உறுதி இல்லாம போறது, சின்ன வயசுலயே கை கால் வலி, மூட்டு வலி பிரச்சனையால அவஸ்தைப்படுறோம். இதை எல்லாத்தையுமே இந்த டிப்ஸ் சரி செய்யும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இதை செய்யறதுக்கு 10 நிமிஷம் தாங்க எடுத்துக்கும். ஒரு முறை செய்து வச்சுட்டாலே போதும். நீங்க 7 நாள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். அதற்கு நான் இன்னைக்கு ஆளி விதை எடுத்திருக்கேன். ஆங்கிலத்துல ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அதிகப்படியான மெக்னீசியம், மேக்னீஸ், காப்பர், தியாமின், பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்கு. இது நம்மளுடைய எலும்பை நல்ல உறுதி பெற செய்யும். மூட்டு வலி இருந்தாலும் சரி செய்யும். செரிமான பிரச்சனையை சரி செய்யும். முக்கியமாக மெனோபாஸ் சமயங்கள்ல பெண்கள் இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது சராசரியா 30 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில சேர்த்துக்கலாம். அடுத்ததா எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எள்ளு 20 கிராம் எடுத்திருக்கேன். எலும்புல அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. முக்கியமா ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமா எள்ளு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மூட்டு வலி இருக்கிறவங்களும் எள்ளு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்துதான் இப்ப இதையும் இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அடுத்துதான் மஞ்சள் பூசணி விதை எடுத்திருக்கேன். அதாவது பம்ப்கின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இப்ப இந்த விதை 20 கிராம் எடுத்திருக்கேன். இதுல அதிகப்படியான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது நோய் அழற்சித்தன்மை அதிகமா இருக்கு. நம்ம உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சில சமயங்கள்ல அந்தந்த மூட்டுகள்ல வலி அதிகமா இருக்கும். காரணமே இல்லாம தசை பிடிப்புகள்லாம் கூட இருக்கும். ஆனா இந்த விதையை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கும். இதனால இந்த முக்கியமா ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை தாராளமா எடுத்துக்கும் போது நல்ல ஒரு பலனை தரும். இதை சாப்பிடும்போது நம்ம ஒவ்வொரு ஜாயின்ஸ், அதாவது ஒவ்வொரு மூட்டுகள்லையுமே ஏற்படக்கூடிய வலியை சரி செய்யும். மூட்டுகளுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கும். எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதியையும் கொடுக்கும். வயிற்றில் உள்ள புழுக்களையும் வெளியேற்றும். இது வயிறு சுத்தப்படுத்தும். இப்ப இதையும் இது கூட சேர்த்துட்டு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரை எடுத்துங்க. மெயினா ரொம்ப நைஸான பவுடரா அரைக்கணும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப நேரம் ஓட விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால ஜஸ்ட் ஒரு 3ல இருந்து 4 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துங்க. இப்ப இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்ததான் 10 கிராம் அளவுக்கு திராட்சை, காய்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சையும் தாராளமா பயன்படுத்திக்கலாம். திராட்சையில அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்கு. குறிப்பா நம்மளுடைய நடு முதுகெலும்பு நல்ல பலம் பெறணும் அப்படின்னா கால்சியம் அதிகம் நிறைந்த இந்த திராட்சையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மலச்சிக்கலை சரி செய்யும். பல்லுக்கு நல்ல ஒரு உறுதியை இது கொடுக்கும். இதையும் இப்ப இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் 1 பல்ஸ் 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துங்க. ஜஸ்ட் ஒரு சுத்தினாலே போதும். இந்த அளவுக்கு உங்களுக்கு பவுடரா கிடைச்சிடும். இப்ப இதை ஒரு சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைன்னா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் ஈரம் இல்லாததா பார்த்து பயன்படுத்துங்க. சேர்த்துட்டு கூடவே அது மூழ்கிற அளவுக்கு தேன் சேர்க்கணும். சுத்தமான தேனை பயன்படுத்திங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், இந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெளியிலயும் வச்சு பயன்படுத்திக்கலாம். மேக்சிமம் ஈரம் படாம பயன்படுத்தினீங்கன்னா வெளியில வச்சு தாராளமா பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நீங்க ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். 7ல இருந்து 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். இதை எப்போ பயன்படுத்தணும்னா காலையில நீங்க எப்பயும் போல சாப்பாடு சாப்பிட்றீங்கல்ல, காலை சாப்பாடு, அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மட்டுமே இதை சாப்பிட்டா போதும். 7 நாள் மட்டுமே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு பாருங்க. நான் மேல சொன்ன அந்த பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருந்தாலும் சரி, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த எலும்பை நல்ல உறுதிப்படுத்தும். எலும்பு தேய்மானத்தை சரி செய்யும். ஒவ்வொரு மூட்டுகளிலுமே ஏற்படக்கூடிய அந்த வலிகளை சரி செய்யும். உடல் சோர்வை நீக்கும். எலும்பு நல்ல உறுதி பெற ஆரம்பிக்கும். முக்கியமா ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட்றது அந்த ஆர்த்ரைட்டிஸை முழுமையாக குணப்படுத்தும். கை கால் வலி இருந்தாலும் சரி பண்ணிடும். இதை எல்லாருமே சாப்பிடலாம். இவங்க தான் சாப்பிடணும், இவங்க தான் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. சப்போஸ்
நீங்கள் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம தேன் சேர்த்துருக்கோம்ல, தேனினுடைய அளவை வந்து குறைவாக வேணால் பயன்படுத்திக்கலாம். அப்படியே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த பவுடரை மட்டுமே நீங்கள் ஒரு ஸ்பூன் அப்படியே வாயில் போட்டுட்டு நார்மல் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரை கூட நீங்கள் போட்டு ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் விழுங்கினா போல் விழுங்குனீங்கன்னா அதுவும் உடலுக்கு வந்து இதமாகவே போய் சேரும், எந்த விதமான பிரச்சனையுமே ஏற்படுத்தாது. இது வந்து எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்லான்னா நீங்கள் முதல் 7 நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகிடும். எலும்பு நல்லா பலம் பெற ஆரம்பிக்கும், கால்சியம் குறைபாடு இருக்காது, முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது, ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனை ஃபுல்லாகவே எடுத்துரும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் வாரத்தில் 2 முறை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.